மாத்திரமல்ல, இதில் இன்னொரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும் ஒரே விதமாய் கிரியை செய்கிறது என்கிற ஒரு அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும் ஒரே விதமாக என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது. இதை குறித்த ஒரு அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். ஏனென்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே ஒரு தவறான எண்ணம் பரவி கிடக்கிறது. அது என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும் கிரியை செய்யாது, அது ஒரு சிலருக்கே மட்டும் தான் அது கிரியை செய்யும் என்கிற ஒரு தவறான எண்ணம் கிறிஸ்தவ விசுவாசிகள் மத்தியிலே பரவி கிடக்கிறது. இது முற்றிலும் தவறு. ஏனென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை ஒருவருக்கு ஒரு விதமாயும் இன்னொருக்கு இன்னொரு விதமாயும் அது கிரியை செய்வது கிடையவே கிடையாது. தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும் ஒரே விதமாய்த்தான் என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது. படித்தவர்களுக்கும் ஒரே விதமாய்த்தான் அது கிரியை செய்கிறது, படிக்காதவர்களுக்கும் ஒரே விதமாய்த்தான் அது என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சின்னவர்களுக்கும் ஒரே விதமாய்த்தான் கிரியை செய்கிறது, பெரியவர்களுக்கும் ஒரே விதமாய்த்தான் கிரியை செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஆண்களுக்கும் ஒரே விதமாய்த்தான் கிரியை செய்கிறது, பெண்களுக்கும் ஒரே விதமாய்த்தான் கிரியை செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை கருப்பர்களுக்கும் ஒரே விதமாய்த்தான் கிரியை செய்கிறது, வெள்ளைக்காரர்களுக்கும் ஒரே விதமாய்த்தான் என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உயர்ந்தவர்களுக்கு ஒரே விதமாய்த்தான் கிரியை செய்கிறது, தாழ்ந்தவர்களுக்கு ஒரே விதமாய்த்தான் கிரியை செய்கிறது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உள்நாட்டுக்காரர்களுக்கு ஒரே விதமாய்த்தான் கிரியை செய்கிறது, வெளிநாட்டுக்காரர்களுக்கு ஒரே விதமாய்த்தான் கிரியை செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை மூத்த விசுவாசிகளுக்கும் ஒரே விதமாய்த்தான் கிரியை செய்கிறது, நேற்றைக்கு வந்த விசுவாசிகளுக்கும் ஒரே விதமாய்த்தான் கிரியை செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை பாஸ்டருக்கும் ஒரே விதமாய்த்தான் கிரியை செய்கிறது, சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும் ஒரே விதமாய்த்தான், எல்லாருக்கும் ஒரே விதமாய்த்தான் என்ன செய்கிறது? சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த அவங்க இருக்காங்கல்ல, அந்த அந்த பிரதரு, அவர் ஜெப வீரர். என்ன வீரர்? பலவிதமான வீரர்கள் இருக்கிறார்கள். ஓட்டப்பந்தய வீரர், ஃபுட்பால் வீரர், கிரிக்கெட் வீரர், சபைக்குள்ள ஒரு வீரர்களாக இருக்கிறாங்க. இப்படி பார்த்தீங்களா? சபைக்குள்ளே சில வீரர்கள், வீரிகள் இருக்கிறார்கள். ஜெப வீரர்கள், ஜெப வீரிகள். என்னங்க? ஜெப வீரர்கள். சில கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க? அவர் ஜெப வீரர், அவருக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும்? வேலை செய்யும். அந்த சகோதரி ஜெப வீரி, அதனால அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும்? வேலை செய்யும். நான் ஒரு சாதாரண ஆளுதான பாஸ்டர். எந்த இடத்துக்கு வந்துட்டாங்க பாருங்க. நான் ஒரு சாதாரண விசுவாசி தானே, எனக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வேலை செய்யுமா? அருமையானவர்களே கவனியுங்கள், இது சரியல்ல, இது தவறு. ஏனென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும் ஒரே விதமாய்த்தான் என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது, வேலை செய்கிறது. வாசிப்போம் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. தேவன் மனுஷனிடத்திலே பார்சியாலிட்டி பார்க்கிறவர். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எனக்கு கவலை. அவர் பேதுருவா இருக்கட்டும், யோவானா இருக்கட்டும், தோமாவா இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா தேவன் பேதுருக்கு ஒரு மாதிரியும், அப்போஸ்தலனாகிய பவுலாகிய எனக்கும் ஒரு மாதிரியும் அவர் செய்கிறவர் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே விதமாய் செய்கிறவர். ஆமென். அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். தேவன் மனுஷனிடத்திலே பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. தேவன் மனுஷனிடத்திலே பட்சபாதம் உள்ளவர் அல்லவே என்று சொன்னால், அவருடைய வார்த்தையும் மனுஷனிடத்திலே பட்சபாதம் இல்லாமல் வேலை செய்யும். எல்லாம் இருக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு ஒரு மாதிரியும் இவங்களுக்கு ஒரு மாதிரி வேலை செய்யறது கிடையவே கிடையாது. தேவனும் அவருடைய வார்த்தை ஒன்றே. தேவன் மனுஷனிடத்திலே பட்சபாதம் இல்லாமல் அவர் இருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையும் பட்சபாதம் இல்லாமல் செயலா இருக்கும், வேலை செய்யும், கிரியை செய்யும். ஆகவே நமக்குள்ளே இருக்கக்கூடிய தவறான எண்ணங்களை என்ன செய்ய வேண்டும்? களைந்து எரிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வேலை செய்யும், எனக்கு கிரியை செய்யும்.
ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நான் பிடித்துக் கொள்ள போகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நான் பற்றி கொள்ள போகிறேன். அதை டெய்லி வாயை திறந்து நான் பேச போறேன். கர்த்தருடைய வார்த்தையை வாயில வச்சு நான் உச்சரிக்க போறேன். ஆமென். இப்படி வரும் பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களுக்கும் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நாம் வாசிக்கிறோம் யாக்கோபு நிருபத்திலே, அவரிடத்திலே வேற்றுமை நிழலும் இல்லை. அவரிடத்திலே வேற்றுமையின் நிழல் இல்லை. அவரிடத்திலே வேற்றுமை நிழல் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் இவங்களுக்கு ஒரு மாதிரியும் செய்கிறவர் கிடையாது. அவங்களுக்கு ஒரு மாதிரியா, கர்த்தர் இவங்களுக்கு ஒரு மாதிரியா செய்கிறவர் கிடையாதுன்னா, அவருடைய வார்த்தையும் என்ன செய்யுது? எல்லாருக்கும் ஒரே விதமாய் வேலை செய்கிறது என்று அர்த்தம். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே தேவனுடைய வார்த்தை குறித்த அறிவு, தேவனுடைய வார்த்தை குறித்த வெளிச்சம், இதுதான் இந்த பூமியிலே உங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? செழிப்படைய ஆரம்பிக்கும், செழிக்க வைக்கும், வெற்றி பெற வைக்கும். நான் அநேகரை பார்த்துருக்கிறேன் பாருங்க. திருச்சபைக்கு பின்னால் வந்தவங்க அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு முன்னால் வேகமாக போயிடுவாங்க. ஆனால் முன்னால் வந்தவங்க தட்டு தடுமாறி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள். நான் பார்த்துருக்குறேன். பின்னால் வந்தவங்க ஜல்லுன்னு அடித்து அவங்க பாட்டு ஜல்லுன்னு போயிடுறாங்க. சில ஆட்கள் பாருங்கள், முன்னால் வந்தவங்க அப்படியே தடவிக்கிட்டு அப்படியே தடுமாறிக்கிட்டு அப்படியே இருப்பாங்க பாருங்கள். ஏன் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை ஆழமாக விசுவாசிக்கிறது கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறது கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது கிடையாது. நான் சொல்லுகிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை ஆழமாய் விசுவாசியுங்கள். தேவனுடைய வார்த்தையை இறுக பற்றி கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை பாருங்க, அவங்க வாயில வைத்து விசுவாச அறிக்கையை செய்ய தீர்மானியுங்கள். தேவனுடைய வார்த்தையின் மேலே பிரியமாயிருங்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் நிச்சயமாய் இந்த பூமியிலே செழிப்படைவீர்கள். எனவே நீங்கள் செழிப்படைய இரண்டாவது திறவுகோல் என்ன? தேவனுடைய வார்த்தை குறித்த சரியான அறிவு. ஆமென். மூன்றாவது திறவுகளை குறித்து அடுத்த வார்த்தையில் நாம் பார்க்க போகிறோம். வேலை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எதை காட்டிலும் உடைய வார்த்தைக்கு தான் முத இடம். தீர்மானிக்கிறேன், இன்னைக்கு எதுக்கு முக்கியத்துவம் இருக்கோ இல்லையோ, உமக்கு தான் முக்கியத்துவம், உடைய வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம். எதையும் நான் தூக்கி பேச மாட்டேன், உயர்த்தி பேச மாட்டேன். உண்மையும் உடைய வார்த்தையையும் உடைய கல்வாரியையும் நான் உயர்த்தி பேச போகிறேன். உடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம். உடைய வார்த்தை தான் எனக்கு முதலிடம். உடைய வார்த்தைக்கு முதலிடத்தை நான் கொடுக்குறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையில் தியானமாக இருக்க போகிறேன். இந்த வார்த்தையில் ஆழமாக போகிறேன். நான் வாழ விரும்புகிறேன். நேரத்தையும் காலத்தையும் உடைய வார்த்தையில் செலவிட போகிறேன். தேவனே, உடைய வார்த்தை குறித்த வெளிப்பாடை எனக்கு தாரும். வேத வாக்கியத்தை குறித்த வெளிப்பாடை எனக்கு தாரும். சத்தியத்தை குறித்த வெளிப்பாடை எனக்கு தாரும். அதுதான் என்னை விடுதலை ஆக்குகிறது. யாரோ என் தலையில் கையை வச்சு தலையெல்லாம் பிடிச்சி ஆட்டி குலுக்கி கீழே விளத்தலை பண்ணி அப்புறம் விடுதலை வர்றதெல்லாம் கிடையாது. உம்முடைய வார்த்தை என்னை விடுதலை ஆக்குகிறது. உம்முடைய சத்தியம் என்னை விடுதலை ஆக்குகிறது. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வார்த்தை என்னை விடுதலை ஆக்கட்டும். பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காய் நன்றி. முது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீப்பா. உமக்கே உம்முடைய வார்த்தை தான் முக்கியம் என்றால் கர்த்தா, எங்களுக்கு உம்முடைய வார்த்தை தான் முக்கியம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் முதலாவது வைக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே ஆதியாக இருக்கட்டும். உம்முடைய வார்த்தையிலே பிள்ளைகள் ஆழமாய் செல்லட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை பிள்ளைகளை விடுதலை ஆக்கட்டும். உம்முடைய வார்த்தை பிள்ளைகளை வாழ வைக்கட்டும். அவ்விதமாய் செய்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே.